Hello friends, welcome back to Hani's World. இந்த வீடியோல நம்ம ஒரு போலி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் 2.5 கப் கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். 1.5 கப் மைதா, 1.5 கப் sugar, turmeric powder, salt, அப்புறம் கொஞ்சம் ஆயில். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ளோரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அப்புறம் நல்லா ஒரு மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் குழக்குழான்னு தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இன்னும் பிசைஞ்சு கொடுத்துட்டே இருந்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களே தெரியும், ஒட்டி பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு. இப்போ இது வந்து மூங்குற அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்து வச்சுக்கணும். ஒரு 2-3 ஹார்ஸ் வரைக்கும் இதை நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இந்த பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இல்லை, நான் 2.5 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 3 விசில் வரது வரைக்கும் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 2 to 3 விசில் வரது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக போட்டு அரைங்க, அப்போ தான் நல்லா அரையும். இப்போ நல்லா அரைஞ்சி வந்துட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகரையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த சுகர் எல்லாம் உருகி நல்லா லூஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அது நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். இனி இது ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ நம்ம ரவுண்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு நம்ம ஊற வச்சு 3 ஹார்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா அந்த ஆயிலெல்லாம் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒருக்க நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ இது நமக்கு கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ரவுண்டு பிடிச்சிக்கலாம். ரவுண்ட் பிடிக்கும்போது கையில் நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அது அழகாக வரும். இப்படி நம்ம எல்லாத்தையுமே ரவுண்ட் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாவில் இருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து அதை இந்த மாதிரி விரிச்சிட்டு இதுக்குள்ளாடி அந்த ரவுண்டு பிடிச்சதை நம்ம உள்ளாடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம நிறைய மாவு தடவி அதை நம்ம சப்பாத்தி கட்டையால் பருத்ததாக இருந்தாலும் பருத்தலாம், இல்லை கை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நல்லா தின்ன பரத்திட்டு இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போலி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.